டீ கடைக்கு கூப்பிடுவானுங்க சார். எதுக்கு கூப்பிடுவானுங்கன்னா, என்ன ஒரு கன்டென்ட்டாக மாற்றி அதில் சந்தோஷத்தை தேடிக்கிறதுக்காக கூப்பிடுவானுங்க சார். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே முன்னாடி ஒரு ஓவர் திங்கர், டிப்ரெஷன் ஓவராக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன். அப்போது இவனுங்கிட்ட போனால் நான் வந்து ட்ராமடைஸ் தான் ஆவேன் தவிர அந்த ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்காது. எனக்கு பிடிக்கல இதான். அப்போ தான் வந்து நான் வந்து என் லவ்வர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறையா ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே க்ரியேட் ஆகாது. அப்படியா? அப்படித்தான் அவங்க அதை சால்வ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. அந்த பொண்ணு தப்பா முடிவு பண்ற. ஸ்பெஷலா அவரை ட்ரீட் பண்ணது, நீங்க அவரை கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அது நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பண்ணுறது தான். அது வந்து அந்த ஃபன்னை வந்து அவன் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறான். அது அனாவசியம். அது வந்து ரெண்டு தம்பி, அதுல கரெக்டா எவன்லாம் வலு இல்லாதாலும் அவனை தான் டார்கெட் பண்ணி ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஃபன் பண்றது. அவனுக்கு எவ்வளவு மனசு சங்கடமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்களை ஓட்டுற அளவுக்கு இவரையும் ஓட்டுவாங்களா என்ன? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. என்னை வச்சு ஒரு கண்டென்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் என்னை கூப்பிட்றதே சார். மெயினாக நான் பேசிகிட்டு இருப்பேன் சார். திடீர்னு வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணுவானுங்க, நான் எடுக்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன் சார். திடீர்னு தட்டுவானுங்க, நான் ஃபோன் எடுக்கலைன்னா ரூமுக்கே வந்துடுவானுங்க சார். ஒரு மாதிரியா இருக்கிறா, நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா.